ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் சமச்சீர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஹாஃப்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோல பாருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 40 பார்க்குறோம். ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் 24, 26, 33, 37, 29, 31. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஒரு டேபிள் மேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேர் எக்ஸ், அடுத்து டி ஸ்கொயர். இது எல்லாமே நம்ம ஃபார்முலாக்கு தேவை. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூ என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? 24, 26, 33, 37, 29, then 31. இப்போ இதுக்கு டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் டி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ இந்த டேபிள் இந்த காலம் ஃபில் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் பார் வேணும். ஓகே, அப்போ எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 24 + 26 + 33 + 37 + 29 + 31 டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 டிவைடட் பை 6. அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 180 வருது பை 6. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 30. இதுதான் எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பாரை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு டேர்மோடையும் 30ஆல் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 30ஆல் சப்ராக்ட் பண்ணால் -6, 26 - 30 -4, 33 - 30 3, 37 - 30 7, 29 - 30 -1, 31 - 30 1. ஓகே, நம்ம ஜஸ்ட் 30ஆல் சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம ஃபார்முலாவில் டி ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். 6 6 are 36, 4 4 are 16, 3 3 are 9, 7 7 are 49, 1 1 are 1, 1 1 are 1. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட டி ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்னா 112. ஓகே, இது சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் 112. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதை சிக்மான்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என். சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வேல்யூ 112 பை என்னங்கிறது எத்தனை நம்பர் இருந்தது? 6. இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 18.66 போயிட்டே இருக்கும். இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4.32. இதுதான் யாரு? சிக்மா. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதுக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100%. இப்போ சிக்மா யாரு? 4.32 டிவைடட் பை எக்ஸ் யாரு? எக்ஸுங்கிறது இந்த எக்ஸ் 30. எக்ஸ் பார், இது எக்ஸ் பார்ங்கிறது 30 இன்ட்டு 100%. இந்த 100 2 0 இருக்கு. அப்போ 2 டிஜிட் நம்மளால ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்போ 432 டிவைடட் பை 30. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 14.4%. ஓகே, இதை எப்படி லாங் டிவிஷன்ல பண்ணணும்னு சொல்றேன். 432 டிவைடட் பை 30. 130 சார் 30. இதை சப்ராக்ட் பண்ணா 3 1 2 மூவ் பண்ணுவோம். 30 டேபிளில் 4 3s are 12. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 1 2 பாயிண்ட் வச்சோன்னா 0 போட்டுக்கலாம். அகைன் 4 3s are 12. இதுதான் இந்த 14.4 தான் இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். தட்ஸ் ஆல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.